ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உயர்நீதிமன்றமானது அதிரடியாக வழங்கியிருக்காங்க. ஸோ என்ன தீர்ப்பு, இதன் மூலமாக என்ன மாதிரியான பணப்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றின முழுமையான விவரங்களை தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி வரக்கூடிய அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் ஓய்வு பெறும்போது அவருடைய பணிக்காலத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட ஜிபிஎஃப் தொகை, அதே போல் பார்த்தீங்கன்னா இஎலுக்கான சரண்டர், அதே போல் கிராஜுவிட்டி, இந்த மாதிரியான பணப்பலன்களை வழங்குறது வழக்கம். ஸோ இதெல்லாம் ஜிபிஎஃப் தொகையை பொறுத்த வரைக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அல்லது மத்திய அரசினுடைய என்பிஎஸ் அல்லது யூபிஎஸ் திட்டத்தில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு தகுதி வாய்ந்த தொகையானது வழங்கப்படும். அதே போல் தமிழக அரசில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் திட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த சிபிஎஸ் தொகை முழுவதுமாக வழங்கப்படுறது வழக்கம். அதே போல் கிராஜுவிட்டியை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக 25 லட்சம் மேக்ஸிமம் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் அதிகபட்சம் அவர்களுக்கு எவ்வளோ தகுதியான கிராஜுவிட்டி இருக்கோ அதை வழங்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஎல் சரண்டர். இஎல்லாம் ஈட்டிய விடுப்பு, அவருடைய பணிக்காலத்தில் அவர் சேமித்து வைத்திருந்த அந்த ஈட்டிய விடுப்பு வந்துட்டு என்கேஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ பொதுவாக ஈட்டிய விடுப்புக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னா 240 நாட்களை ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் சேமித்து வைக்க முடியும் அப்படின்றதான் ரூல்ஸ். அந்த 240 நாளில் ஓய்வு பெறும்போது முழுமையாக என்கேஷ் பண்ணிக்கிறதுக்கான ரூல்ஸ் இருக்குது இல்லைங்களா. தற்பொழுது இதில் தான் ஒரு மிகவும் அதிரடியான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றமானது கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இந்த 240 நாட்கள் போக மீதம் வந்துட்டு ஈட்டிய விடுப்பு இருந்தாலும் கூட அதை வந்து என்கேஷ் பண்ண முடியாதுன்ற நிலைமை இருக்கு இல்லையா. அதில் தான் தற்பொழுது ஒரு சூப்பரான தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற திரு என் உதயகுமார் அப்படின்றவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்னுடைய பணிக்காலத்தில் நான் கிட்டத்தட்ட 375 நாட்கள் ஈட்டி விடுப்பு சேமித்து வச்சுருந்தேன். ஆனால் நான் பணி ஓய்வு பெறும்பொழுது எனக்கு 240 நாட்கள் மட்டும்தான் லீவ் என்கேஷ் பண்ண அலோவ் பண்ணியிருந்தாங்க. அதனால் மீதம் இருக்கக்கூடிய 135 நாட்களுக்கும் இந்த பணமாக்குறதுக்கு எனக்கு உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருந்தார். இதுக்கு பதிலளித்த அந்த ரெஸ்பாண்டன்ட் அந்த ஜெனரல் மேனேஜர் டிஎன்எஸ்டிசி கும்பகோணம் கிளையினுடைய ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவர் பணிபுரியும் பொழுது அவருக்கு அந்த லீவை ஒரு ஆண்டிற்கு 15 நாட்கள் அல்லது 2 ஆண்டிற்கு ஒரு முறை 30 நாட்கள் என்கேஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருந்தும் அவர் வந்துட்டு அந்த வாய்ப்பை தவற விட்டுருக்காரு. அதனால் அவருக்கு வந்துட்டு அதிகபட்சமாக அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளின்படி 240 நாட்கள் வரைக்கும் தான் என்கேஷ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி பதில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இதனை விசாரித்த நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிக்காலத்தில் அவர் பயன்படுத்தலை, அந்த ஈட்டிய விடுப்பு வந்துட்டு பயன்படுத்தலை அப்படின்றதுக்காக அவருக்கு வந்துட்டு அந்த என்கேஷ் பண்ணக்கூடிய அவருடைய விடுமுறை இருந்தும் கூட அவர் என்கேஷ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனை மறுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மீதம் இருக்கக்கூடிய 135 நாட்களுக்கும் என்கேஷ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கணும். அதே போல் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் அப்படின்ற ரேஞ்சில் அவருக்கு வந்துட்டு அந்த தொகையை உடனடியாக வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு இது ஒரு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பணிக்காலத்தில் ஒரு ஈட்டி விடுப்பை ஒருத்தர் எடுக்காமல் அவர் வந்து அரசு பணியில் தான் வந்து தொடர்ந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரே தவிர அதை வந்துட்டு அவரை வீணாக்க இல்லை. ஸோ அவர் அரசாங்கத்துக்கு சேவை தான் செஞ்சுருக்கிறார் அப்படின்றதுனால அந்த வாய்ப்பை அவருக்கு அதை என்கேஷ் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பு பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தீர்ப்பானது அந்த தனிப்பட்ட அந்த நபருக்கு ப்ளஸ் அந்த துறைக்கான தீர்ப்பு தான். ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாடு சார்நிலை அடிப்படை விதிகளில் திருத்தம் செய்ய சொல்லிலாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்களில் அரசாங்கம் இதை கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. சரிங்களா சார், தற்போது கிடைச்சக்கூடிய செய்தி தான். இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இது மாதிரி வரக்கூடிய அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.